இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சிறப்பு தொடர் ஸ்பெஷல் சீரீஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. அந்த 4 ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், செம்ம அடிச்சு நோரிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சம் ஆஃப் ஃபஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, n × n+1 2/2 அப்படின்றதான் ஃபார்முலா. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நம்பர் வந்து 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் இருக்கிற நம்பரோட கூடுதல் கேட்டாங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n+1/2 அப்படின்றதான் ஃபார்முலா. இதோட கணம் கேட்பாங்க. முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா இதோட அப்படியே ஸ்கொயர்டு தான் கணங்களின் கூடுதலாக இருக்கும். அதாவது 1³ இருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த சம் கேட்டாலும் 1³ இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு n³ வரைக்கும் இருக்கிற நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. ரெண்டுத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். பவரில் 2 போட்டால் க்யூபுக்கு கண்டுபிடிப்போம், பவரில் 1 இருந்தால் முதல் எண் இயலெண்களுக்கு நார்மல் நேச்சுரல் நம்பருக்கு கூடுதல் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இந்த 2 ஃபார்முலா வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ரொம்ப சிம்பிள், அடிச்சு தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. முதல் எண் இயலெண்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா n × n+1. முதல் எண் இயல் கணங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த ஃபஸ்ட் எண் ஆட் நேச்சுரல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 1 3 ப்ளஸ் அப் டு n வரைக்கும் இருக்க இயலெண்களோட ஒற்றை இயலெண்களோட கூடுதல் கேட்குறாங்க. சிம்பிளாக இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, சிம்பிளாக இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். n² தான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ கூடுதல்ங்கிறது பாருங்கள் n² அப்படின்றது ஃபார்முலா. ஓகேங்களா, முதல் எண் ஒற்றை இயலெண்களோட கூடுதல் கேட்டாங்கன்னா n². ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நமக்கு லாஸ்ட் டேர்ம் கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, இதே இதில் கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி உறுப்புன்றது என்ன எடுப்போம்? எல்லுன்னு எடுப்போம். -a, அதாவது மைனஸில் ப்ளஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றதான் கடைசி உறுப்பு கொடுத்தாங்கன்னா நமக்கான ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா, என்ன ஃபார்முலா? l + a/2 த ஹோல் ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், l + a/2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏன்றது எப்பயுமே என்ன நம்பராக இருக்குன்னா நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது எல் வந்து அப்படியே இருக்கும். ஏக்கு பதிலாக நம்ம எப்பயுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறனால 1ன்னு கூட போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலாவை l + 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, முதல் ஒற்றை இயலெண்களோட கூடுதல் வந்து கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்குவாங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல். முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர். அதாவது 1லேருந்து அப் டு n² வரைக்கும் இருக்கணும். அதாவது 1² ஸ்டார்ட் ஆகணும். 1² + 2² + 3² அப் டு n² வரைக்கும் இருக்கிறதுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n+1 2n+1/6. இதில் டெரிவேஷன்லாம் இருக்குது. டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை, ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, n × n+1 2n+1/6. நல்லா நோட் பண்ணுங்கள். 1² ஸ்டார்ட் ஆகி அப் டு n² வரைக்கும் இருக்கிறதோட ஃபார்முலா. இங்கே என்னங்கிறது என்ன சார்னா நமக்கு எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேங்களா, இதே மாதிரி க்யூபுக்கு பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஆல்ரெடி நம்ம க்யூபுக்கு பார்த்துட்டோம், இருந்தாலும் உங்களே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல். கணம்னா க்யூபுங்க. இப்போ 1³ ஸ்டார்ட் ஆகி அப் டு n³ வரைக்கும் இருக்கிறதோட ஃபார்முலா. ஏன்னா முதல் எண் இயலெண்கள்னு சொல்லிட்டாங்களா, அப்போ முதல்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டிலேருந்து அப் டு n வரைக்கும் இருக்கிறதோட கணத்தோட ஃபார்முலா என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றதான் முதல் எண் கணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. 1³ இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு n³ வரைக்கும் இருக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த 5 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம சிறப்பு தொடரை சிறப்பாக பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க டைரெக்டாக சம்முக்கு போவோம்.
இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் எண் இயலெண்களின் சராசரியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் எண்ணுனா என்ன? 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 + 2 + அப் டு n இயலெண்களோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம நம்பராக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப் டு n வரைக்கும் கேட்குறாங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்னவா இருக்குன்னு பாருங்களேன். 1லேருந்து 2 வரணும், எதை ஆட் பண்ணும்? 1 ஆட் பண்ணும். 2லேருந்து 3 வரணும்னா 1 அதை ஆட் பண்ணும். 3லேருந்து 4 வரணும்னா 1 ஆட் பண்ணும். அப்போது இந்த மாதிரி வித்தியாசம் சமமாக வர்றப்போ நமக்கு சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. முதல் நம்பர் என்ன? 1. கடைசி நம்பர் என்ன? n. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தா நமக்கு சராசரி ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, n+1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 + என்னன்னா என்ன, n+1னா என்ன, ரெண்டு சேம் தான். அதாவது 1 + 2னாலும் 3 தான், 2 + 1னாலும் 3 தான். ரெண்டுமே சேமாக தான் இருக்க போது. அதான் நமக்கு ஆப்ஷன் சியில் n+1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிட்டு கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல். ஒற்றை எண்களோட கூடுதல் என்ன? n². முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n × n+1/2 தான் முதல் எண் இயலெண்களுக்கான ஃபார்முலா. ரெண்டுத்துக்குள்ளே என்ன கேட்குறாங்க? வித்தியாசம். வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை, ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே n²/1 இருக்குது. நமக்கு டினாமினேட்டர் பகுதி சேமாக இருந்தால் தொகுதியை மைனஸோ ப்ளஸோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 நான் 2ன்னு மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2n² மைனஸ் இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 2n² மைனஸ் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் n × n n²ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1 × n என்னன்னு கிடைக்கும். டிவைடட் பை 2. ஏன்னா இங்கேயும் 2ன்னு மாறிடுச்சு, இங்கேயும் 2ன்னு மாறிடுச்சு. அதனால தான் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ 2n²லேருந்து n² மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? n²ன்னு கிடைக்கும். ப்ளஸ் n/2. n²லேயும் nலேயும் இருந்து நான் என்ன காமனாக எடுக்கிறேன். என்ன காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? இங்கே அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு போயிடலாம். மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டா இங்கே மைனஸ் என்னன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இங்கே மைனஸ் என்னன்னு வந்துடும். அப்போது என்ன காமன் எடுத்தால் n-1/2 அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்க காமன் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -n² கிடைக்கும். இங்கே மைனஸ் என்னன்னு வரும். ஓகேங்களா? மைனஸ் என்னன்னு வரும், ப்ளஸ் என் இல்லை. ஓகேங்களா? அப்போது 2 எண்ணிலேருந்து ஒரு எண்ணை வெளியே எடுத்துட்டா ஒரு எண் இருக்கும். அதனால தான் என்னன்னு போட்டிருக்கோம். இங்கே ஒரு எண்ணு தான் இருக்குது. அந்த ஒரு எண்ணை வெளியே எடுத்துகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ n × n-1/2 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த சம். கூடுதல் என்னன்னு கேட்டு 7 + 14 + 21 அப் டு 790ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா நம்பருமே வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 7 வந்து காமனாக எடுத்துறேன், வெளியே எடுத்துறேன். அப்போது 7லேருந்து ஒரு 7 வெளியே எடுத்தால் 1ன்னு கிடைக்கும். 14ல் எத்தனை 7 இருக்குது? 2 7 இருக்குது. 21ல் 3 7 இருக்குது. ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் 490ல் எவ்வளோ 7 இருக்குது? 7 வகுத்தோம்னா நமக்கு 70ன்னு கிடைக்கும். 70 × 70 790. அப்போ இது பாருங்கள், 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி 70 வரைக்கும் இருக்குது. அப்போ 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி 70 வரைக்கும் இருக்க இயல் நம்பரோட ஃபார்முலா என்ன? n × n+1/2 அப்படின்றதான் முதலின் இயலெண்களுக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கு எண்ணுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? 70ன்னு இருக்குது. அப்போ 70 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த முன்னாடி இருக்க 7 மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ 7 × இயலெண்களோட ஃபார்முலா 70. என்னங்கிறது 70. 70 + 1 71/2 2ஆல் அடிக்கிறேன். 1 2 35 × 2 70. 71ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 71ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒரு 7 7 7 × 7 49. அப்போ 497ஐயும் 35 மல்டிப்ளை பண்ண அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். 497ஐயும் 35ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 7 35க்கு 5 பேலன்ஸ் 3. 9 × 5 45. 45 + 3 48க்கு 8 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. 4 × 5 20. 20 + 4 24.
24ன்னு கிடைக்குது. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 × 7 21க்கு 1 பேலன்ஸ் 2. 9 × 3 27, 27 + 2 29க்கு 9 பேலன்ஸ் 2. 3 × 4 12, 12 + 4 14. ஓகேங்களா? இப்போ அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 5 9 9 + 4 13க்கு 3 பேலன்ஸ் 1. 4 + 3 7, அப்படியே 1 இறக்கிற வேண்டியதான். அப்போ 17,395ங்கிறது தான் இந்த நம்பருக்கான கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இருந்து 7 காமனாக எடுத்தால் முதல் எண் இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா மாதிரி கிடச்சிரும். அதனால தான் 7 காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 2² + 4² + 6² + 20² கொடுத்துருக்காங்க. அதாவது வர்க்கங்களில் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? முதல் எண் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1/6ங்கிறது தான் முதல் எண் இயல் எண்களின் வர்க்கத்துக்கான ஃபார்முலா. ஆனால் நமக்கு 1² ஸ்டார்ட் ஆகல, இங்கே 2² ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2², 4², 6² அப் டு 20² வரைக்கும் இருக்குது. கரெக்டுங்களா? இதிலிருந்து நான் 2² காமனாக வெளியே எடுத்துறேன். 2² காமனாக வெளியே எடுத்துறேன். நமக்கு என்ன கிடைக்கும்? 2² வெளியே வந்துருச்சுன்னா 1² + 2² + 3² அப் டு 10² வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா? அப் டு 10² வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எல்லாம் எப்படி மாறிடுச்சு? முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டாக மாறிடுச்சு. அப்போ நம்ம எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த 2² விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த 2² காமனாக எடுத்துட்டோம். 2² வேல்யூ என்ன? 4 × n × n + 1 2n + 1/6ங்கிறத நமக்கான ஃபார்முலா. நமக்கு லாஸ்ட்டில் என்ன டேர்ம் இருந்துச்சு? 10² இருந்துச்சு. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 4 × 10 × 10 + 1 11 × 2 × 10 20, 20 + 1 21/6. இதை சிம்பிளை பண்ணால் 2² + 4² + 6² அப் டு 20²க்கான கூடுதல் கிடச்சிருங்க. ஓகேங்களா? நான் 3ஆல் அடிக்கிறேன். 2 × 3 6, 7 × 3 21. 2ஆல் அடிக்கிறேன். 1 × 2 2, 2 × 2 4. 2ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். 10ஐயும் 10 அப்படியே வச்சுக்கிறேன். × 11. 14ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? 14 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1ஆல் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு திருப்பி 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? அப்படியே ஆட் பண்ணுங்கள். 4 5 1. 11ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 154ன்னு கிடைக்குது. நமக்கு ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா 10 நமக்கு ரிமைண்டர் வச்சுருந்தோம். அந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிளாக ஒரு 0 மட்டும் சேர்த்து விட்டுறலாம். 1540ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான கூடுதல் என்ன? 1540. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடரின் கூடுதலை காண்கன்னு சொல்லிட்டு 12² + 13² + 14² + 15² கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? 1² ஸ்டார்ட் ஆகி அப் டு n² வரைக்கும் இருக்கிறதோட ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. கரெக்டுங்களா? முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல் தான் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1/6 அப்படின்றதான் வர்க்கங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பட் நமக்கு 12² கேட்டிருக்காங்களே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன்? நான் 1² இருந்து 35² கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். 1² இருந்து 35² வேல்யூ வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுறேன். கூட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்? 1² இருந்து அப் டு 11² வேல்யூவை கூடுதல் கண்டுபிடிச்சு இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12² 35ஓட ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் கிடச்சிருங்களா? அதாவது 1 35² வரைக்கும் இருக்கிற கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறேன்னா 1² 11²க்கான கூடுதலை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் நமக்கு எதோட கூடுதல் கிடச்சிரும்? 12² கூடுதலேருந்து 12² 35²க்கான கூடுதல் கிடச்சிரும். அப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஸ்கொயர்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இதில் என்னங்கிறது என்ன? 35. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்னங்கிறது 35, n + 1ங்கிறது 35 + 1 36. 2n சொல்லியிருக்காங்க. 2 × 35 70, 70 + 1 71/6.
மைனஸ் இதில் பாருங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 11 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஏன் 11 வரைக்கும் முடிஞ்சிருக்கும்? நமக்கு 12 ஸ்கொயர்லேருந்து நமக்கு கூடுதல் தேவை. அதனால அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடுறோம். 1லேருந்து 11 வரைக்கும் கண்டுபிடிச்சி 1லேருந்து 35ஓட கூடுதலோட மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்னங்கிறது என்ன? லாஸ்ட் நம்பர் தான் என். பவரில் இருக்கிற நம்பரை கன்சிடர் பண்ணக்கூடாது, என்ன நம்பரோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எண்ணுக்கு பதிலாக 11 இன்ட்டு, ஏன்னா வர்க்கம் தானே, வர்க்கத்தோட ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதனால தான் வர்க்கத்தோட ஃபார்முலாவே எடுக்கிறேன். n + 1ங்கிறது 11 + 1 12, 2n கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 11 22, 22 + 1 23/6. நான் 6ஆல் அடிக்கிறேங்க. 1 6 6, 6 × 6 36. இதையும் 6ஆல் அடிக்கிற. 1 6 6, 2 6 12. இதில் 35 × 6 × 71 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14,910 கிடைக்குங்க. ஓகேங்களா? 35 6 71 மல்டிப்ளை பண்ண பெருக்குனா மைனஸ் 11 2 23. இதெல்லாம் பெருக்குனிங்கன்னா 506 கிடைக்குங்க. ஓகேங்களா? 506 கிடைக்கும். ரெண்டுதோட கூடுதலை நம்ம மைனஸ் பண்ணும்போது 12 ஸ்கொயர்லேருந்து 35 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கிடச்சிரும். 14,910 506 மைனஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 0ல் 6 போகாது, ஸோ இங்கேருந்து கடன் வாங்கிடுறேன். இங்கே 0 ஆயிரும், இங்கே 10 ஆயிரும். 10லேருந்து நான் 6 மைனஸ் பண்ண கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0 தான். 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4, 14 அப்படியே வந்துடும். அப்போ 14,404ங்கிறதான் 12 ஸ்கொயர்லேருந்து 35 ஸ்கொயர்டுக்கான கூடுதலாக இருக்கும். ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 ஸ்கொயர்டில் இருந்தது n ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு கேட்டது பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர்டிலேருந்து 35 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கேட்டிருக்காங்க. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1 ஸ்கொயர்டில் இருந்து 35 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். முதல் 35 வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணுறேன்னா முதல் 11 வர்க்கங்களின் கூடுதலை மைனஸ் பண்ணுறேன். முதல் 11 வர்க்கங்களோட கூடுதலை மைனஸ் பண்ணுறேன். இப்படி மைனஸ் பண்ணுறப்போ 1லேருந்து 11 ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும்? 12 ஸ்கொயர்லேருந்து 35 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், அதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் ஃபேமஸான சம் தான். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? 15 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 17 ஸ்கொயர்ட் அப் டு 28 ஸ்கொயரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. நமக்கு எதுக்கான ஃபார்முலாவில் தான் இருக்குது? முதல்ல இருந்து 1 ஸ்கொயர்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் அப் டு 28 ஸ்கொயர்டு வரைக்கும் இருக்கிற நம்பரோட கூடுதலை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்கொயர்டில் இருந்து அப் டு 14 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை மைனஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட வேல்யூ வரைக்குமான ஸ்கொயர்டை வந்து மைனஸ் பண்ணனா நமக்கு 15ல் இருந்து 28 ஸ்கொயர்டுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். 1லேருந்து 28 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 1லேருந்து 14 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1/6. 2 டேர்ம் இருக்குது, ஸோ 2 டேர்மையும் மைனஸ் பண்ணிக்கணும். n × n + 1 2n + 1/6 அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே 1லேருந்து 28 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான n பார்த்தீங்கன்னா 28. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் எடுத்திருக்கோம். லாஸ்ட் நம்பர் என்ன? 14. ஸோ இதுக்கான n வந்து 14. ரெண்டையும் போட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப் டு 12 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட 8 சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல். சதுரங்களோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ஒரு ஸ்கொயர் இருக்குது, நார்மலாக ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரோட பக்கங்கள் எல்லாமே சேமாக இருக்கும். இதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா நார்மலாக 2 பக்கங்களை மல்டிப்ளை பண்ணுறது தான் பரப்பளவாக இருக்கும். அப்போ a × a ஸ்கொயர்டு அப்படின்றதான் நமக்கு சதுரத்தோட பரப்பளவாக இருக்கும். அப்போ இங்கே பக்கம் கொடுத்துருக்காங்க, பக்கத்தோட ஸ்கொயர் தான் பரப்பளவு. கரெக்டுங்களா? பக்கத்தோட ஸ்கொயர், சைடோட வர்க்கம், சைடோட ஸ்கொயர். அப்போது ஃபஸ்ட்டு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட பவர் 2 தான் அதோட பரப்பளவாக இருக்கும், ஏரியாவாக இருக்கும். ப்ளஸ் 6 ஸ்கொயர்டுங்கிறது அடுத்ததோட ஏரியாவாக இருக்கும். 7 ஸ்கொயர்டுங்கிறது அடுத்ததோட ஏரியாவாக இருக்கும். அப் டு
12 ஸ்கொயர்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட கூடுதல்னு கேட்டாங்க, பரப்பளவுகளோட கூடுதல்னு கேட்டிருக்காங்க, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு வந்து 1 ஸ்கொயர்டில் இருந்து அப் டு n ஸ்கொயர்டு இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1/6தான் இதுக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா? பட் நமக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன பண்ணலாம்? நான் 1லேருந்து 12 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை கண்டுபிடிக்கிறேன். 1 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது 12 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். இந்த கூடுதலில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? 1 ஸ்கொயர்டில் இருந்து 4 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை மைனஸ் பண்ணிடுறேன். 4 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுறேன். அப்போது மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 5 ஸ்கொயர்டில் இருந்து 12 ஸ்கொயர்டு வரைக்கும் இருக்குது நம்மளோட கூடுதல் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன 12, செகண்ட் டேர்முக்கு என்ன 4. அதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 12 × n + 1ங்கிறது 13 × 2n. 2nங்கிறப்போ 2 × 12 24. 24 + 1 25/6 மைனஸ் நம்ம எதுலேருந்து மைனஸ் பண்ணோம்? 1 ஸ்கொயர்டிலேருந்து 4 ஸ்கொயர்டை மைனஸ் பண்ணோம். அப்போ லாஸ்ட் டேர்முங்கிறது 4. அப்போ என்னங்கிறது 4. அப்போ என்னங்கிறது 4, n + 1ங்கிறது 5, 2n + 2nன்னு கொடுத்துருக்காங்க. என்னுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 4 8, 8 + 1 9/6. அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6, 2 6 12, 3ஆல் அடிக்கிறேன். 2 3 6, 3 × 3 9, 1 2 2, 2 × 2 4. 25 2ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 50ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 50 13ஆல் பெருக்குனா 1ல் இருந்து 25 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கிடைக்கும். கரெக்டுங்களா? 13 5ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 65ன்னு கிடைக்கும். ஒரு 0 இருக்குனால ஒரு 0 அப்படியே போட்டுடலாம். மைனஸ் 2 5ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 10. 10 3ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். 550 30ஆல் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன எதோட கூடுதல் கிடைக்கும்? 5 ஸ்கொயர்ட்லேருந்து 12 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கிடைச்சிரும். இப்போ 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 620 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது இதுக்கான யூனிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 620 சென்டிமீட்டர் கியூப். இதே வந்து இங்கே கன அளவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கன அளவுகளோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. கன அளவுகளோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக நம்பர்ஸை வந்து க்யூப் பண்ணிடணும். ஓகேங்களா? க்யூப் பண்ணிடணும். அப்போ 5 கியூப் + 6 கியூப் + 7 கியூப் அப் டு 12 கியூபுக்கான கூடுதல் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா நமக்கு எப்பயும் போல் எதுக்கான கணத்தோட ஃபார்முலா தான் இருக்குது? முதல் எண் இயல் எண்களின் கணத்துக்கான ஃபார்முலா தான் இருக்குது. முதல் எண்ணுங்கிறது 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு n வரைக்கும் n கியூப் வரைக்கும் இருக்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்ன? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்ட். நமக்கு அதுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1 கியூபில் இருந்து அப் டு 12 கியூபுக்கான கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம்? 1 கியூபில் இருந்து அப் டு 4 கியூபோட கூடுதலை மைனஸ் பண்ணிடலாம். 1 கியூபில் இருந்து அப் டு 4 கியூபோட வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு எதோட கனம் கிடச்சிரும்? கன அளவு கிடச்சிரும். 5 கியூபில் இருந்து 12 கியூபோட கூடுதல் கிடச்சிரும். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாங்களா? ரொம்பவே சிம்பிள். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம n × n + 1/2 ஹோல் ஸ்கொயரில் ஃபார்முலா போட்டலாங்களா? ரெண்டுமே தனித்தனி தேமா இருக்குது. அப்போ என்னுக்கு பதிலாக இதில் 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது என்னங்கிறது 12, n + 1ங்கிறது 12 + 1 13/2 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் இதுவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ என்னுக்கு பதிலாக லாஸ்ட் டைமை போட்டலாம். லாஸ்ட் டைம் என்ன? 4. இப்போ 4 + 1 5/2 ஹோல் ஸ்கொயர்டு. கரெக்டுங்களா? 2ஆல் அடிக்கிற 1 2 2 6 2 12, 1 2 2 2 × 2 4, 6 × 13 78, 78 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 × 5 10 ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. கரெக்டுங்களா? 78ஓட ஸ்கொயர்டையும் 10ஓட ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 78ஓட ஸ்கொயர்டுங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 78 ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர்ட். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்குங்களா? a² - b² ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b. கரெக்டுங்களா? a + b × a - b. அப்போது இதையும் ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? 78ன்னு இருக்குது. பிக்கு பதிலாக 10ன்னு இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக 78 + பிக்கு பதிலாக 10 இன்ட்டு ஏக்கு பதிலாக 78
மைனஸ் பிக்கு பதிலாக 10. 78ல் 10 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 88ன்னு கிடைக்கும். 78லேருந்து 10 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 68ன்னு கிடைக்கும். அப்போ 88 68ஆல் மைனஸ் பண்ணால் கணங்களோட கூடுதல் என்னன்னு தெரிஞ்சிடும். 8 8 64க்கு 4 பேலன்ஸ் 6. 8 × 8 64. 64 + 6 70. 8 6ஆல் பெருக்கணும். 6 8 48க்கு 8 பேலன்ஸ் 4. 8 6ஆல் பெருக்கும்போது 48. 48 + 4 52. அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு 88 68 மல்டிப்ளை பண்ணுறதுக்கான நம்பர் கிடைச்சிரும் 4895. அப்போ 5984ங்கிறதான் கணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? கணம் கண்டுபிடிக்கிறதுக்கான கூடுதல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பரப்பளவுன்னு கொடுக்காம கன அளவுன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா நான் ஷோ பண்ணுறேன். ஆன்சர் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் பக்கங்கள் கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு பக்கங்களை என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு பரப்பளவு கிடச்சிரும் 11 ஸ்கொயர். அதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மொத்தங்கிறது கூடுதல் தான் குறிக்கும். மொத்த பரப்பு அப்படின்றது கூடுதல் தான் டினோட் பண்ணும். ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 24 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பயும் போல் என்ன தெரியும்? முதல் எண் வர்க்கங்களோட ஃபார்முலா தான் தெரியும். ஸோ நமக்கு 1ல் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 24 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1 ஸ்கொயர்ட்லேருந்து அப் டு 10 ஸ்கொயர்டுக்கான கூடுதலை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எதோட கூடுதல் கிடச்சிரும்? 11 ஸ்கொயர்ட்லேருந்து அப் டு 24 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் கிடச்சிரும். நம்ம லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாடல் தான். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 + 3 + 5 + அப் டு 40 உறுப்புகள் வரை டு 40th டேம். நமக்கு 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். கடைசியில் என்ன டேம் கேட்குறாங்களோ அது வரைக்கும் இருக்கணும். நமக்கு எத்தனாவது டேம் கேட்டிருக்காங்க? 40வது டேம் கேட்டிருக்காங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர்டு. என்னங்கிறது என்ன சார்? நமக்கு எத்தனாவது டேம் கேட்குறாங்களோ அது. அப்போ 40 சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணிடுங்க. 40 ஸ்கொயர் பண்ணாங்கனாலே நமக்கு ஆன்சர். 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். நமக்கு ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படியே 0வை 2 0வாக மாற்றிருங்க. அப்போ 1600ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கூடுதலாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கான கூடுதல்? ஒற்றை எண்களோட கூடுதல். 1 + 3 + 5 நமக்கு 1ல் இருந்து தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப் டு நமக்கு எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 40வது டேம்னு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் டேம் இல்லை, n கடைசி உறுப்பு n. ஓகேங்களா? n தான் நமக்கு 40ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர்டு. என்னங்கிறது அப்போ 40னா 40 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1600ன்னு கிடைக்கும். இங்கே 40ன்னு கொடுக்காம இன்கேஸ் வந்து ஒரு 80ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 80க்கான ஸ்கொயர் வேல்யூ என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. த சம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் 31 + 33 + 53 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 31 33 அப் டு 53 வரைக்கும் உள்ள நம்பரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இந்த 31 33 53லாம் என்ன நம்பருங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்கள். கரெக்டுங்களா? ஒற்றை எண்களோட கூடுதலாக கேட்டிருக்காங்க. நமக்கு ஒற்றை எண்களோட கூடுதல் வந்து லாஸ்ட் டேம் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேம் வந்து +53ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது போன கொஷினுக்கு இந்த கொஷினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாரு. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 40 உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? பட் இப்போது இந்த கொஷினில் பாருங்கள் +53ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? +53ங்கிறது தான் நமக்கு லாஸ்ட் டேம். இதுதான் நமக்கான L. ஸோ கடைசி டேம் கொடுத்துட்டாங்கன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? L + 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்முலா சொன்னோம். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஃபார்முலாவும் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம்? 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு n வரைக்கும், அதாவது அப் டு L வரைக்கும் இருக்கிற நம்பரோட ஒற்றை எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஷினில் பாருங்கள் 31ல் இருந்து இருக்கே சார். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 1ல் இருந்து அப் டு 53 வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலான்னா, இதிலிருந்து 1ல் இருந்து அப் டு
33க்கு முன்னாடி இருக்க ஒற்றை நம்பர் என்ன 29. அது வரைக்கும் இருக்க கூடுதலை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிடலாங்க. மைனஸ் பண்ணிட்டா சிம்பிளாக சம் முடிஞ்சு போச்சுங்க. 1ல் இருந்து 53 வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல், ஒற்றை இலக்கங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோம், 33க்கு முன்னாடி வரைக்கும் இருக்க ஒற்றை எண்களோட கூடுதலை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிடுறோங்க. நமக்கு எல்லுங்கிறது என்ன, லாஸ்ட் டேர்ம். அப்போ லாஸ்ட் டேர்ம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 53. 53 + 1 54/2 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் இங்கே பாருங்கள் 29 இருக்கு. அப்போ இந்த 29 தான் நமக்கான லாஸ்ட் டேர்மு. எல்லுக்கு பதில் 29 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 29 + 1 30/2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. நான் 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 27 × 2 54. அப்போ 27 ஸ்கொயர்டுன்னு மாறிடும். இதே மாதிரி 30 அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 2 15 × 2 30 15 ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, 27 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 15 த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அதாவது a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டு இருக்குது. a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன, a + b × a - b. அந்த ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படி அப்ளை பண்ணிடுறேன். ஏங்கிறது நமக்கு 27, பிங்கிறது 15. அப்போ 27 + 15 × 27 - 15 எடுத்துக்கிறேங்க. 27யும் 15யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 42ன்னு கிடைக்குங்க. இன்ட்டு 27லேருந்து 15 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். அப்போ சிம்பிளாக 42யும் 12யும் மல்டிப்ளை பண்ணால் 31ல் இருந்து 53 வரைக்கும் இருக்க ஒற்றை எண்களோட கூடுதல் கிடச்சிரும். ஸோ 42யும் 12யும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4, 4 × 2 8. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ டேரெக்டாக நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ மேலேருந்து அப்படியே எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். 4 8 + 2 10க்கு 0 பேலன்ஸ் 1. 4 + 1 5. அப்போது இந்த நம்பருக்கான கூடுதல் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 504. 31ல் இருந்து 53 வரைக்கும் இருக்க ஒற்றை எண்களோட கூடுதல் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 504 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கொஸ்டினுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் + 3 ஸ்கொயர்ட் அப் டு 10 ஸ்கொயர்டுக்கான கூடுதல் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 385ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, 2 ஸ்கொயர்ட் + 4 ஸ்கொயர்ட் + 6 ஸ்கொயர்ட் + 20 ஸ்கொயர்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த நான் 2 ஸ்கொயர்டில் இருந்து 2 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட் 6 ஸ்கொயர்ட் அப் டு 20 ஸ்கொயர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் 2 ஸ்கொயர்டை காமனாக எடுத்துறேன். காமனாக எடுத்துகிற நமக்கு என்ன கிடைக்குன்னா, 2 ஸ்கொயர்ட்லேருந்து ஒரு 2 ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். 4 ஸ்கொயர்ட்லேருந்து ஒரு 2 ஸ்கொயர் எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 ஸ்கொயர்னு இருக்கும். 6 ஸ்கொயர்ட்லேருந்து ஒரு 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டு என்னென்னு இருக்கும், 3 ஸ்கொயர்னு இருக்கும். அப் டு 20 ஸ்கொயர்ட்லேருந்து ஒரு 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்கும், 10 ஸ்கொயர்னு இருக்கும். நமக்கு 2 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன, 4 இன்ட்டு 1 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் + 3 ஸ்கொயர்ட் அப் டு 10 ஸ்கொயர்டுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே 385ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே 385 4ஆல் பெருக்கினா வேல்யூ முடிஞ்சு போச்சுங்க. 5 × 4 20க்கு 0 பேலன்ஸ் 2. 4 × 8 32. 32 + 2 34க்கு 4 பேலன்ஸ் 3. 4 × 3 12. 12 + 3 15. அப்போ 385 4ஆல் பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, 1540. அம்பிட்டு தாங்க 1540ங்கிற இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்க. சார் இது எனக்கு புரியலையே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க. இதிலேருந்து 2 ஸ்கொயர் எடுத்துட்டா எப்படி சார் 1 ஸ்கொயர் வந்துச்சுன்னு. நமக்கு 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 4 + 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 16 + 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 36 + 200ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 400. இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த 4 நான் காமனாக வெளியே எடுத்துறேன். 4 காமனாக வெளியே எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும், அதாவது சிம்பிளாக இந்த ஈக்குவேஷனை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 1 4s are 4 + 4 × 4 16. 9 × 4 36 ப்ளஸ் 100 × 4 400. இப்போ 14900 இதெல்லாம் என்ன நம்பருங்க, ஸ்கொயர் நம்பருங்க. 1 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது, 1 ஸ்கொயர்டு 1ன்னு கிடைக்க போகுது. ப்ளஸ் 2 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது, 4ன்னு கிடைக்க போகுது. ப்ளஸ் 3 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது, 9ன்னு கிடைக்க போகுது. ப்ளஸ்
10 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னங்க கிடைக்க போகுது 100ன்னு கிடைக்க போகுது. அதனால தான் நான் இந்த 2 ஸ்கொயர்டுன்றதை காமனாக எடுத்தேன். 2 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன 4. சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்க. 4 × 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + அப் டு 10 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க 385ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 385 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 1540ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஷினில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சம்மு. என்ன கொடுத்துருக்காங்க 1 + 2 + 3 + அப் டு கே. இதோட கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 325ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களை எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 1³ + 2³ + 3³ அப் டு k³ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு முதல் எண் இயல் எண்களுக்கான ஃபார்முலா என்ன n × n+1/2. இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 325ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க முதல் எண் கணங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. கணங்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன n × n+1/2 ஹோல் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு n × n+1/2 வேல்யூ என்ன 325. 325 சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சுங்க. அப்போ 325 ஸ்கொயர் பண்ணணும். சார் 5 வச்சு ஸ்கொயர் வந்திருக்கே சார், என்ன சார் பண்ணலாம்? இந்த 5 மட்டும் தனியாக பிரிச்சுருங்க. தனியாக பிரித்தா என்ன இருக்குது 5 ஸ்கொயர் மட்டும் இருக்குங்களா? 5 ஸ்கொயர் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 25. ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே 25ன்னு முடிஞ்சிருக்கு, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 25ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா சார்? ஓகே சார் 25 முடிஞ்சு சார், பேலன்ஸ் இருக்க நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே என்ன நம்பர் இருக்குது பேலன்ஸு 32ன்னு இருக்குது பார்த்தீங்களா? 32க்கு அப்புறம் வர நம்பர் என்ன 33. அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1056ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? நமக்கு 5 வச்சு வர்ற ஸ்கொயருக்கான ஷார்ட்கட்டு இதாங்க. ஓகேங்களா? 5 மட்டும் தனியாக பிரித்து ஸ்கொயர் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்க நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 105625ங்கிறது ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நமக்கு இயல் எண்களோட கூடுதல் வந்து 325ன்னு கொடுத்துருக்காங்களா? கியூபுக்கான ஃபார்முலா என்ன இயல் எண்களோட கூடுதலோட வர்க்கம். அதோட வர்க்கம் தான் நமக்கான கியூபுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 325 சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதிலே நான் சொல்லிடுறேன். இங்கே 325க்கு பதிலாக 55ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 55 கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? 1 + 2 + 3 + அப் டு கேவோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 55. அவங்க என்ன கேட்குறாங்க 1³ இருந்து k³ கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான், ரொம்பவே சிம்பிளான சம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட அப்படியே தலைகீழ் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க 1³ + 2³ + 3³ அப் டு k³ கூடுதல் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14400 கொடுத்துட்டு முதல் எண் 7 எண்களோட கூடுதல் 1ல் இருந்து k³ கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் கணங்களுக்கான ஃபார்முலா என்ன n × n+1/2 ஹோல் ஸ்கொயர்டு. கணங்களுக்கான ஃபார்முலா இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14400ன்னு கொடுத்துருக்காங்க. முதலின் இயலெண்களுக்கான ஃபார்முலா என்ன n × n+1/2 மட்டும்தான். அப்போது இங்கே பவரில் இருக்க 2 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா அப்படியே ரூட்டாக மாறிடுங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் n × n+1/2ங்கிறது என்னவாக இருக்கும் சிம்பிளாக ரூட் வேல்யூவாக இருக்கும் 14400. நான் தனியாக பிரிச்சுறேங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 வெளியே வரும். ஓகேங்களா? 2 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 வெளியே வரும் ஸ்கொயர் ரூட்டில். இதே ஸ்கொயர் ரூட்டில் 4 0 இருந்துச்சுன்னா 2 0 வெளியே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சுன்னா 2க்கு ஒரு 0 வெளியே வரும். ஓகேங்களா? 144ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ முதல் எண் இயல் எண்களோட கூடுதல் எவ்வளோ இருக்குது 120ன்னு இருக்குங்க. ஓகேங்களா? இதே கொஷினை நான் மாற்றுறேன், போன கொஷின் மாதிரி மாற்றிக்கிறேங்க. ஓகேங்களா? போன கொஷினில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 325ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் 120ன்னு கொடுத்துட்றேங்க. ஓகேங்களா? 120ன்னு கொடுத்துட்றேன். முதல் இயல் எண்களோட கூடுதல் வந்து 120னா முதல் கே இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன அப்படின்றத கொஷினாக கேட்குறேன். இந்த கொஷினையும் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான்.
இந்த கொஸ்டினில் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க, 1 + 2 + 3 + அப் டு என்னோட கூடுதல் வந்து 666 கொடுத்துட்டு என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் எண் இயல் எண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1/2. இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 666ன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இங்கே டிவிஷனில் இருக்க ரெண்டை வந்து ஈக்குவல் ஆன்சர் கொண்டு போனால் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ எப்படி மாறிடும், n × n + 1ங்கிறது 66 × 2ன்னு மாறிடும். ஓகேங்களா, 666ன்னு போட்டேன் பார்த்தீங்களா, 666 ரெண்டால் பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 1332ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, அதாவது ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை இப்போ எண்ணுக்கு வந்து 1ன்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு n + 1ங்கிறப்போ 2ன்னு கிடைக்கும். ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு கொடுத்துருக்காங்க, 1332ன்னு எடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனில் பாருங்களேன், ரெண்டு அடுத்தடுத்த நம்பருங்கிறது 37 36 நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேளுங்க, 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 42ன்னு கிடைக்கும். 6 × 7 42. யூனிட் டிஜிட் பாருங்கள் எதில் முடிஞ்சிருக்குன்னு, 2ல் முடிஞ்சிருக்கு. நமக்கு இங்கே பாருங்கள் யூனிட் டிஜிட் எதில் இருக்குது, 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ எண்ணுக்கு வந்து நான் 36ன்னு கொடுக்குறேன். n + 1ங்கிறது எவ்வளோ வரும், 37. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1332ன்னு கிடைக்குங்க. நமக்கு என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூங்கிறது எவ்வளோ, 36. அம்பிடு தாங்க, ரொம்பவே சிம்பிளான சம்மு. 36ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை யூனிட் டிஜிட் வச்சே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 2 + அப் டு என்னோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1³ + 2³ + அப் டு n³ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது முதல் எண் இயல் எண்களுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1/2. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. இதே இது நமக்கு என்ன கேட்குறாங்க, 1³ + 2³ அப் டு n³ ஃபார்முலாவோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1/2 அப்போது லேம்டாவையும் ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ லேம்டா ஸ்கொயர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன்னா n × n + 1ங்கிறது லேம்டானா, n × n + 1/2 என்னவாக இருக்கும், லேம்டா ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, லேம்டா ஸ்கொயர்டு. ஏன்னா லேம்டாங்கிறது இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா, லேம்டா ஸ்கொயர்டுங்கிறது இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1³ + 2³ அப் டு k³ கூடுதல் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4356ன்னு கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள், இதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை பெருக்கும்போது, ஓகேங்களா, ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை பெருக்கும்போது 2 × கூடுதல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இது எப்படி வந்துச்சான்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்னு ஃபஸ்ட் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு கணங்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, முதல் எண் இயல் எண்களின் கணங்களுக்கு கூடுதல் n × n + 1/2 தான் நமக்கு எதுக்கான ஃபார்முலா, கூடுதல் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா, இங்கே பாருங்கள் நமக்கு என்னோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்னவா மாறும், ரூட்டாக மாறிடும். இப்போ n × n + 1/2 = கூடுதல். ஓகேங்களா, n வேல்யூ கேட்குறனால நம்ம இந்த ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, நமக்கு என்னோட வேல்யூ தான் தேவை. ஸோ இங்கே இருக்க டிவிஷனில் இருக்க 2 ஈக்குவல் ஆன்சர் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ n × n + 1ங்கிறது என்ன, 2 × கூடுதல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஈக்குவாலிட்டிக்கு அந்த சைடு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் கூடுதலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை பெருக்கும்போது 2 டைம்ஸ் √sum அப்படின்றதான் ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் பெருக்கிறப்போ என்ன கிடைக்கணும், 2 டைம்ஸ் கூடுதல்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4356ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்லேருந்து 2 நம்பரை பிரிச்சுட்டு இந்த நம்பரை விட்டுட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு முடியும், 4 × 4 16, 6 × 6 36, 6ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ இதோட வேலை முடிஞ்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, 43ன்னு இருக்குது. 43க்கு ஈக்குவலாக அதை விட கம்மியாக இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன, 36 தான். 43 விட கம்மியாக இருக்க ஸ்கொயர் நம்பர். 43 விட அதிகமாக போனால் 49ன்னு போயிடும். கம்மியாக இருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 36ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 6ஓட ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டுங்களா,
ஆரோட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது இதில் பாருங்கள் 2 நம்பர் கிடச்சிருக்கு. 64 65 நமக்கு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த ரூட் வேல்யூக்கு. ரெண்டுத்துக்கு மிட் வேல்யூ என்னங்க 65 தானே மிட் வேல்யூ. சிம்பிளாக 65ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 65ஓட ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 மட்டும் தனியாக பிரித்து ஸ்கொயர் பண்ணணும். 5 தனியாக பிரித்து ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 6. 6க்கு அப்புறம் வர நம்பர் என்ன? 7. 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 42. அப்போது 65ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4200. அப்போது 65ஓட ஸ்கொயர் வேல்யூ 4200னா நமக்கு பாருங்கள் 4356 இருக்குது. அப்போ 64ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக 4356 இருக்காது. 66ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 4356 இருக்கும். அப்போ நம்ம இதோட ரூட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 66ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 அடுத்தடுத்த நம்பரை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் 66ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? 66 2ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 132ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 132ன்னு கிடைக்கும். எந்த 2 நம்பரை 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 132ன்னு கிடைக்குன்னு பாருங்கள். 11ஐயும் 11 + 1 12ஐயும் பெருக்கும்போது நமக்கு 132ன்னு கிடைக்குங்க. யூனிட் டிஜிட் என்ன? 1 × 2 2ன்னு முடியுது. இதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 11ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 132ன்னு கிடைக்கும். இதில் நமக்கு என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? 11ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2 அடுத்தடுத்த நம்பரை பெருக்கும்போது 132 வரணும். 10 × 11 110ன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? 11 × 12 பாருங்கள் யூனிட் டிஜிட் 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு வரணும். 11ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 132ன்னு கிடைக்குங்க. ஸோ அப்போ என்னோட வேல்யூ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதே மாதிரி மாடல் தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம தரேன். அதை ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்ங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1 cube + 2 cube + 3 cube அப் டு k கியூபுக்கான கூடுதல் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 84ன்னு கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக போன கொஷின் தான். போன கொஷின் மாதிரியே சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு சிறப்பு தொடரில் மாடல்ஸ் இருக்கிறது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன மாடல் பார்த்துட்டு வந்தோம்? ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? n × n+1/2ங்கிறது முதல் எண் இயல் எண்களுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் பார்த்தோம். n கொடுத்துருந்தாங்கன்னா n² பார்த்தோம். இதே கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? l+1/2 2 ஃபார்முலா பார்த்தோம் ஒற்றை எண்களுக்கு. இதே முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல், அதாவது 1² n² வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? n × n+1 2n+1/6 ஃபார்முலா பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? கணங்களின் கூடுதல். கணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? n × n+1/2 அப்படின்ற இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் இன்றைக்கி கிளாஸே கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான டாப்பிக்கு. இந்த 4 ஃபார்முலா 5 ஃபார்முலா இருந்தால் மட்டுமே போதும். ரொம்பவே சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.